நான் வெயிட் கெயினை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரே மாசத்துல இப்படி ஆயிட்டேன். இப்ப நான் சொன்னதை கேட்ட உடனே உங்க மைண்ட்ல வந்த வார்த்தை இதுதானே? இப்படிதான் சில பேர் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா நமக்கு தெரியும் அவன் பச்சையா போய் சொல்றான், இந்த மாதிரிலாம் ஆக முடியாது, இதுக்கு வருஷம் ஆகும், டைம் எடுக்கும். அவன் ஷார்ட்கட்டை சொல்றான், நீங்க டப்புன்னு அங்க தாண்டிடுறீங்க. நான் டிசிப்ளின், இதுதான் வழி, இப்படிதான் போகணும், இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு டிசிப்ளினை சொல்றேன். அதை எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் பொறுமையா சொல்றேன். அதை காது கொடுத்தே கேட்க மாட்டீங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இவன் வளவலன்னு இருக்கிறான்ப்பா, 2.5 வருஷம் ஆகுதுன்றான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த தம்பி நல்லா சொல்றாப்ல ஒரே மாசத்துல ஆயிடலான்னு. இப்படிதான் ஒரு புள்ள பாவம் ஏதோ ஒரு விளங்காத வீடியோவை பார்த்துட்டு எதையோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு வெயிட்டை குறைக்கிறேன்னு குறைச்சி இப்போ அந்த பாப்பா எல்லாம் போயிடுச்சு. மனுஷனாடா நீங்களாம்? ஏண்டா வியூஸ் வரணும், எதையோ விற்கணும்னா கண்ட கருமத்தையும் வித்துருவீங்களாடா, பாவண்டா. உங்களுக்கும் கேட்குறேன், இப்போ இருக்கிற பசங்களாம் நல்லா படிச்சுக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, ஒன்று செய்ய போறீங்கன்னா எதுக்கு இருக்கு இன்டர்நெட்லாம் போய் பாருங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்? ஜாமான் கழுவுறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். அதை டாக்டர் ஜேக்கப்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட வீடியோ போய் பாருங்க, தெளிவா சொல்லியிருப்பாரு. தயவு செஞ்சு தேவையில்லாம் பார்க்காதீங்கடா, குழந்தை உயிர் போயிடுச்சுடா, நாசமா போனணுங்களா, எதை என்னென்ன பண்ணணும் இதை சொல்றீங்கன்னா, இதே இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், வியூஸ் வரும்டா, பிய தின்னுங்கடா. அதுக்கு போய் ஒரு புள்ள உயிர் போயிடுச்சுடா பார்த்தாடி. உங்களுக்கும் சொல்றேன் பசங்களா, ஷார்ட்கட் தேடி போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க, பொறுமையா போங்க. என்ன அவசரம்? இன்னைக்கு தூங்கி நாளைக்கு காலை செத்துருவா போறா, செத்துருவன்னு நினைச்சுன்னு வாழ்ந்தனா என்னைக்கு வேணா சாவு வரும். எதுக்கு ஷார்ட்கட்டு? பொறுமையா போ. யோசிக்கிறீங்கல்ல, மூளை இருக்குல்ல, இப்போ எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். கையில் இவ்வளோ பெருசு எதுக்கு கொடுத்து வச்சுக்கிறான்? தட்டுங்க. எதுக்கு இருக்குது இன்டர்நெட்டு? சர்ச் பண்ணுங்க, இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இல்லை, இதில் என்ன வாங்கணும். ஒரு ட்ரெஸ் எடுக்க எவ்வளோ நேரம் ஆன்லைனில் பார்க்குறீங்க? நம்ம உயிர் சம்மந்தப்பட்டது, இதுதான் கவசம். மேலே இருக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, உள்ளே இருக்கிறதான் கவசம். அதை நம்ம தான் பாதுகாக்கணும். ஒரு நிமிஷம் வீடியோ போட்டு அதுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் வாங்குறான் பாது, அந்த விளங்காதவனுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. நம்மளை பார்க்கணும், நம்ம ஃபேமிலியை பார்க்கணும். நம்ம இல்லைன்னா என்ன ஒருத்தர் யோசிக்கணும், வெயிட்டை குறைக்கணும், நம்ம கேலரி டெபிசிட்டில் ஒரு டயட்டு, கார்டியோ பண்ணு, ஒர்க் அவுட் பண்ணு, 8 மணி நேரம் தூங்கு, ஆரோக்கியமான உணவு சாப்பிடு, முடிஞ்சு போச்சு. கடையில் வேறு கண்ட கருமத்தி வாங்கி தின்னாதீங்க. தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருங்க. எந்த வீடியோவும் பார்த்து அப்படியே போகாதீங்க. இப்போ நானே ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, இன்னதில் தப்பு இருக்கா உண்மை இருக்கான்னு கண்டுபிடிங்க. எதுலேயுமே ஷார்ட்கட் தேடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன்.